வழிதேடி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உசாராரு உசாராரு உசாராருன்னு என்ற அடியா மரபுள்ள சொல்லிட்டே இருந்தானே, நானும் சொல்லிட்டே இருந்தேன்னு தெரியலையா? உனக்கு அது தெரியலையா? புரியுதா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அதே மாதிரி நடத்திடலாமா? நல்ல விட்டுலாமா? சரி, வெளியே சொல்ல வேண்டாமா என்றதாங்க. புரிஞ்சுதா? என்னன்ற காலையே பிடிச்சிட்டு கிடக்கிறதுக்கா தகிரிமா நான் இருக்கிறேனாயா? இதுக்கு ஒரு நல்ல படம் பிடிச்சு நல்லபடியா என்ன பண்ணணும் என் பொறுப்பு விட்டுருக்கோம். புரிஞ்சுதா? கவலைப்படாது போ. இந்த தொழில்கெல்லாம் வச்சுக்காய சொன்னது புரிஞ்சுதா? இவா எல்லாம் இப்படியேதான் பொழைச்சிருக்கோம். போ வரோம். கங்கன காரியம் நடக்கணும். என்ன பண்றது ஏது பண்றது காரியமே தந்து போயிட்டு இருக்குது. தொழிலை மாத்தலாம் அப்படின்னு தொழிலை மாற்றியே தீரணும். உனக்கு அந்த தொழில் ஒத்து வராது. பழைய தொழில் வேண்டாம், திருவுகொடி தொழில் வேண்டாம், உணவு தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன். செய்யலாம் அப்பா, துணிஞ்சு நடத்து. ஆள்லி படியாந்து போடுறேன். கல்யாண காலத்தையும் உனக்கு முடிச்சு கொடுத்துருந்தாயா? இதை ஆரம்பிச்சு நடத்துறதுக்குள்ள முடிச்சு கொடுத்துருவேன். போதுமா? ஓ சோடி கலசமா நிறுத்தி காமிச்சிட்டேன். பொண்ணா ஆங்கார கருப்பம் கொட்டையில் இன்னைக்கு புரியுதா தாயி? இன்னைக்கு ஏமாந்து போல பொழைச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி எல்லாம் நம்பி ஏமாந்து கையிட்டு இன்னைக்கு இன்னும் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. மரபெல்லாம் சொல்லிட்டு கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. எடையும் போட்டு பாக்குறாங்க, அவமானம் பட்டி பாக்குறாங்க. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் பட்டிக்கு வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஒண்ணு. ரெண்டாவது, இல்லத்து நிதியா இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? கை கடங்காத போய்கிட்டு இருக்குது. மொத்தத்தில் உன்ற பட்டி அத்தனை கரையா புத்தெடுத்துக்க கருணாங்க குடி புந்துச்சாயா? நல்லதாயி எனக்கு நல்ல விட கொடுத்து நல்ல தீர்ப்பு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேற்றி பார்த்துட்ட. ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிற்கிறதாயி. இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற தகுதி மண்ணில் இதுக்கு அத்தனைக்குமே நல்ல தீர்ப்பு தரனாயா? தீர்ப்பு கொடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். உனக்கு சாதகமா நான் வந்துடுவேன். போதுமா தாயி? முறையா வீட்டுக்கு வந்து சேரனாயா? பயப்படாத. மனசுக்குள்ள இடத்தையோ நினைச்சிட்டு நிக்கிறியே. இதெல்லாம் நான் இருக்க தகுதிமா. அதெல்லாம் அந்த மாதிரி கோல மனசெல்லாம் வச்சுக்க கூடாது. போதுமா தாயி? தாயின் அப்புறமா நான் இருக்கிறேன். அது எப்படி பண்ணணும் காப்பாற்ற வா முடிச்சு கொடுத்தேன். போகிறோம். ஐயா ஒத்தாலே போட்டுடலாமா இல்ல வச்சுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் எச்சு வலை வருமாப்பா கொடுத்துடலாம். கொடுத்துடலான்ட்டு புரிஞ்சுதா? கொடுத்துடலாம். மனையாளை கொண்டு வந்து சேர்த்திடுறேன். மாளிகையும் கட்டி கொடுத்துறேன். போதுமா? ஐயா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் எப்படி சந்தோஷம் புரியுமா நிக்கிறனோ ஓசி எடுத்த கையோட அதே சந்தோஷம் உன்ற பட்டியல காமிக்கிறாயா? நீங்களும் பேச வேண்டாம். என்னை நம்பி வந்துட்ட. தாயின் தவப்பணுமா? நீ யார் நானாங்கிறத காமிச்சு போடலாம். போதுமா? போறப்போ அடியா நீ வா. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. தங்க மத்தனை இன்னைக்கு திசை தெரியாத முடிச்சிட்டு நிக்குது. நாலாம் உதத்துல இன்னைக்கு முடங்கி நின்று இந்த முடக்கத்துக்கும் விட கொடுத்து ஏமாந்ததை கைப்பற்றியும் முடிவு கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? இப்படிமா ஏமாறுறது? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்கிறாயா? பயந்துக்காக தலை தப்பிச்சிடும். போதுமா? இதுல இருந்து மீட்டு உன்னை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. ஓ கைப்பற்றி கொடுத்தருது. வா சத்திய வாக்கு வெளியே சொல்லாது. இதே மாதிரிதான் தொழில் நல்லபடியே நடக்கணும். ஏமாந்ததுக்கு வழி தேடி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? ஏமாத்தி போட்டாங்க. அந்த ஆதாயத்தை எத்தனை கடன்பட்டு வாங்கி எவ்வளவு சிக்கல்ல வாங்கி கொடுத்தது இன்னைக்கு நம்பி மோசம் பண்ணி போட்டாங்க. விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? கிணத்துல போட்ட கல்லாயா தொலாவை எடுத்து கொடுத்துடலாம். புரிஞ்சுதா? நீ எத்தனையோ தேவாதிக்கு போனா அவனால தொலாவ முடியல. கருப்பனே துணைக்கு வந்து பட்டியல் நிறுத்தேன். தொலாய் போடலாமாயா? தொலாவி அவனை கேட்டையில போட்டு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டேன். வாங்கி கொடுத்துறனாயா? இது சத்திய வாக்கு. அவன் மாந்திரிக ரீதியாக கொஞ்சம் வேலை பண்றான். புரிஞ்சுதா? புரியலையா? அதையெல்லாம் கட்ட உடைச்சிட்டுனாயா அவனுக்கு பாட கப்பிக்கிற கொடுத்தாரு. தொழிலுக்களை வச்சு போதுமா? நெஞ்சா குழந்த மாதிரி குழந்து போறோம். போ தாயி எல்லாமே அலங்கோலமா கிடக்குதாயா?
இந்த அக்கினி எப்படி குமுறுதோ அதே மாதிரி குமுறி வந்து நின்று இனி காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரம் ஆகி தொழில் ரீதியாகவும் போச்சு, வருமான ரீதியாகவும் போச்சு, குடும்ப ரீதியாகவும் போச்சு இல்லையா? இது எல்லாம் மீட்டு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற ஆகாதது அலங்கோலம் போய் இன்னைக்கு அலங்கோலமான பட்டு இன்னைக்கு அலங்கோலமாகி போச்சேன்னு கேட்கிறேன். 3 அமாவாசைக்குள்ள முடிச்சு கொடுத்துறனாயா என்னை நம்பிட்டு இருக்கிற தங்கம் தான், தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை புரிஞ்சுதா? இந்த அமாவாசைக்குள்ள ஒரு பாடம், மற்ற 2 அமாவாசைக்குள்ள கைப்பற்றி கொடுத்தாரு போதுமா? போறேன் போறேன். ஐயா திருவண்ணாமலை ஓட்டி மகன, நான் எப்படி இந்த கத்தி மொனமேல நின்று அக்னி கையிலேந்து நிக்கிற பாத்தியா, அதே மணிக்கு அக்னியா குமரி 6 பெருகி இன்னைக்கு பட்டியில வந்து நிக்கிறியா? உன்ற இல்லம் அத்தனையுமே இன்னைக்கு இருளு மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, சொம சேர்ந்து உன்ற இல்லமும் விண்ணப்பட்டு போச்சு. உன்ற மனையால இறந்துட்டாளா? நல்லபடியா இந்த தங்க வைக்கிற மாட்டேன் இன்னைக்கு பட்டி அத்தனைக்கு கட்ட தரிச்சு நீ கச்சேரி வீதியில் விட்டு உண்டைய எல்லாமே முடக்கி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை வாட்டாங்கப்பா. உண்டுன்னா உண்டுன்னு சொல்லி இல்ல கருப்ப போய் இது எங்க போயுமே விட கிடைக்கல. கட்டக்கூர் உன்னை நம்பி வந்து நிக்கிறேன்ப்பா, என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். காலச்சுத்திர பாம்பே கொத்தி போடுச்சப்பா புரிஞ்சுதா? காலச்சுத்திர பாம்பே கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதப்பா. படிப்படியா முடக்கி நீ தொட்டதெல்லாம் நட்டந்தாகு. இல்லத்துக்குள்ள நீ இருக்க முடியாது, வெளியே வந்தா நல்லா இருக்கலாம், உள்ள போனா இருக்க முடியாதப்பா புரிஞ்சுதா? அதே மாதிரி உன்ற மனையாளுக்கு தேவையில்லாத நோவை கொடுத்து நீயும் மருத்துவ செலவு பண்ணி எங்கெங்கேயோ போய் நல்லது பண்ண முடியும், கடைசியில பல்லாக்கே போயிருக்கான் இல்லையா? இது அவளுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டிய நாளே அல்ல, மரணத்தை கொடுத்துட்டாங்கப்பா புரிஞ்சுதா? சரி, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விட கொடுத்து என்ற இல்லத்தை வாழ வச்சு கொடு, சில காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது வெளியே சொல்ல வேண்டாம். தாயும் தாப்புறமா நான் இருக்கிற தகுதி இன்னைக்கு 1000 ஏடு எடுத்தாலும் சரி 3 ஏடு முதல் ஏடா வரணும் புரிஞ்சுதா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஒன்னா இந்த கருப்பை வாழ வச்சா வாழ வைக்கிட்டு இல்ல அப்படின்னா நாமளும் பொண்ணா போறேன் இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு என் பட்டியல் வந்து நிக்கிறாண்டா உண்டாலியான்னு கேட்டு கவலைப்படாத. தாயும் தாப்புறமா நான் இருக்கிறேன்னாயா என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு உலகம் பூரா தெரிஞ்சு போயிரு. நான் இருக்கிற தகுதி மனையில் கூடவே வந்து நின்று காரியத்தை முடிச்சு தரனாயா தங்கத்தாயம் போட்டு கடை போட்டு தந்தார. இது சத்தியவாதி. அதுக்குள்ள சில பேர்த்தியெல்லாம் அடையாளம் தாங்கிப்பேன். நீ எந்த சிக்கலுக்கும் போக்காது. நீ உன்ற கண்ணுக்கு முன்னாடி நீ பட்ட அவமான கஷ்டத்தை நீ பார்த்துக்க புரியுதா? அது என்ன பண்ணணும் ஏது பண்ணு எனக்கு தெரியும், அதை சாட்சி போக. இது சத்தியவாதி. வா ஏன்னா தானே நினைச்சு வந்து நின்னியா நம்பரையா போகிறோம். அடியானும் அப்படித்தான் பொண்டிக்கட்டில் போட்டுட்டாங்களா, தொழில் ரீதியாகவும் சிக்கலு, உடம்பு ரீதியாகவும் சிக்கலு, உள்ளத்து ரீதியாகவும் சிக்கலு, ஆதாயம் வந்து சேர மாட்டேங்குது, நோவு நொடி உடனே தாயி இந்த பாலத்துக்கு கருப்பு நான் இருக்கிறனாயா திருநாள் அன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டுனாயா உங்க செர்ஸ் மேல இருந்தது அத்தனையுமே எடுத்து என்னோட வாதகோல்ல போட்டு அமுத்தியாச்சாயா. பயப்பட வேண்டாம். இனி 400 வண்ணம் பொழுதுருமணி என்ற வட்டி பால் போல பெருகி பாலான் செல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில முகவத்தில வைக்கிறனாயா. இனி தொழில அள்ளி பட்டியாந்து போடலாம், அதையும் மீட்டு கொடுத்தாரு போதுமா? இந்த இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உன்ற வட்டி பால் போல பெருக்கு. இது சத்திய வாக்கு. போகணும் அப்படி நேரம் போயிட்டு நேரம் போயிட்டு அடியா தாயி ஒண்ணும் முடியலையா? பொன்னாளுக்கும் முடியல, உனக்கும் இல்லத்துல நிம்மதி இல்ல, தொழில் ரீதியாகவும் சில சிக்கல், வேற ரீதியாகவும் சில சிக்கல் புரிஞ்சுதா? அது சிக்கல் இல்லாத முடிச்சு கொடுன்னு எதையும் நம்பித்தான் வந்துட்டு இருக்கிற. அதனால எந்த தப்பும் இல்லையா? இங்க வரல அப்படின்னு என்னென்னமோ நடந்திருக்கு புரிஞ்சுதா? இன்னைக்கு போசி எடுத்த கையோட நிக்கிற ஓ இன்னைக்கு வெடிக்கு வெடியாத நேரம் இல்ல வர்றனாயா உங்க இல்லத்துக்கு வரனாயா வந்து குதிரை சத்தம் கேக்கு என்ன நான் வர்றது கிடையாது என்ற குதிரை சத்த குழாம் சத்தம் கேக்கு வந்து ஒரு விளாசிட்டு வர்ற நீ மட்டும் முயற்சி மட்டும் பண்ணு முடிவுன்ற போதுமா? போகிறோம். தாயி உடம்பு ரீதியா சிக்கலு, உள்ள ரீதியா சிக்கலு, உலகமே சுத்தி பார்த்துட்டு வந்த எங்கேயும் நல்லது பண்ண முடியல.
கட்டக்கூர்ல நீ நம்பி வந்து நின்ன மாற்றத்தை கொடுத்துட்டுனாயா தாயி இந்த பாலத்து கருப்பு கோட்டையில அப்பவே எடுத்துக்கிட்டாயா கலங்க வேண்டாம் இனி விடுற பட்டி பால் போல பெருக்கு பாலான் ஜெபத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்துல வச்சுட்டுனாயா இனி தொழில் ரீதியாவும் சரி மத்த ரீதியாவும் சரி உன்ற பட்டியை ஆளாமாம் தலைமா கலை வச்சு கொடுத்தாங்க இது சத்தியவாதி சந்தோஷமா ஓ கூடவே வரம்போ இன்னொன்னுக்கு உத்தரவு கொடுத்தாச்சு எடுத்துக்கோ ஊடு விற்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் மணி தர எனக்கு மட்டும் தவறு பண்ற அப்படின்னு வருத்தப்பட்டு நிக்கிறியாயா தாயி கொஞ்சம் ஆதாயம் எச்சு வருதுன்னு தான் எடுத்து வச்சேன் புரிஞ்சுதா தாயி இப்ப முடிச்சு கொடுத்துறனாயா வைகாசியில காசு வாங்குற மாதிரி இப்ப பேச்சு முடிகிற மாதிரி முடிச்சு கொடுத்துறனாயா கவலைப்பட வேண்டாம் அது போக அடியார் மகளிக்காரனுக்குமே தொழில் கொஞ்சம் எல்லாம் விண்ணம் பண்ணிட்டு நிக்கிறாயா தொழில் நல்லபடியா நடத்தி போடலாம் ஆளாமரம் தலைவரமா கலை வச்சார போட்டி கொடுத்துரும்போ ஒன்னா என்னென்னமோ குழப்பத்தை வச்சுட்டு நிக்கிறிய தாயி நான் இருக்கிற தகிரிமான் இல்லை என்ற கோட்டையில நீ இவ்வளவு வங்களா போட்டுட்டு நிக்கலாமா தாய் இந்த அப்புறமா நான் இருக்கிறேன்டாயா இங்க நிக்க வேண்டாம் எல்லா விதத்துக்கும் கூட வந்து நிக்கிற தகிரிமான் இல்லை உன்ற வட்டி பூத்துக்குள்ள நந்தவனமா மீட்டு போடலாம் பாடம் கப்பிச்செல்லாம் முடிச்சு கொடுத்தாரு போதுமா ஆங்கண்ணுக்கு நீ விட தரணும் தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா என்ற தங்கம் இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார காரியம் அத்தனையுமே சேதாரமாய் போய் நிக்குது உண்டா இல்லையா காரியம் அத்தனை சேதாரமாய் நிக்குது இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத சில சிக்கல்ல நிக்கிறீங்க இதுக்கு நல்ல தடம் போட்டு அந்த காரியத்தை விண்ணப்படாத எனக்கு மீண்டு கொடுன்னு கேட்டுட்டு நிக்குது உண்டா இல்லையா சார்ஜ் கொடுத்துருந்தாயா போதுமா கவலைப்பட வேண்டாம் என்னென்னமோ மனசுல போட்டு உழப்பிட்டு நிக்கிறியாயா பாடம் கப்பிச்செல்லாம் படிப்பனையும் கப்பிச்சுட்டு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டாயா மின்னம் படாது தகிரிமான் போதுமா வர்ற வாரமே மாற்றத்தை தரனாயா போதுமா தீராத குறையோட வந்து நிக்குதப்பா இல்லையா போகாத தேவாதியில போகாத பக்கம்ல பேர் விளங்க மாட்டேங்குது பேர் விளங்க வச்சு வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு வட்டி பெருகுது பால் பொங்குது ஒண்ணு ரெண்டாவது தொழில் ரீதியா இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குதப்பா ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி நிக்குது தலைக்கு மேல சுமை சேர்ந்து போச்சாயா சுமையும் இறக்குறதுக்கு வழி தெரியாம மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அறுந்து வெளியே சிரிச்சு நிக்குது உண்டா இல்லையா இந்த 3 ஏட்டையும் முத்தம் நடத்தி போடலாமாயா இது சத்திய புரியுதா சில வெளியே சொல்ல மாட்டேன் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய தாய் தாப்புமா இருக்குங்க முடிச்சு கொடுத்துருந்தாயா பார்த்ததை நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு மென்னு தின்னு போடாயா தொழில் ரீதியா வச்சுக்கோ போதுமா அடியா காரியம் ஆக மாட்டேங்கிற காரியம் தவணையாகிட்டே வருதப்பா தொழில் ரீதியாகவும் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது இல்லையா தொழில் சின்னாமப்பட்டு நிக்குது வருமானம் பத்த மாட்டேங்குது நல்ல காரியம் தவணையா போய் இதை நல்லபடியா முடிச்சு முத்துக்காமி தசகாமி அப்படின்னு வந்து அடியா கேட்டு நிக்கிறானாயா காமிச்சு போடலாம் கை பத்தியும் போடலாம் போதுமா மனசுக்குள்ள போட்டு அடையாளம் போட்டு நிக்கிறான் சாய்ஸ் போடலாம் புரியுதா ஓ முடிச்சு கொடுத்தாரு சத்தியவா போதுமா